ஹாய் வெல்கம் டு 3 ரோசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான கடலைத்தப்பம் தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறது இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்வீட் ரெசிபியை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு பச்சரிசி வந்து நான் ஒரு கப்பு பச்சரிசி அந்த 250 ml கப்பில் வந்து ஒரு கப்பு பச்சரிசி வந்து 4 மணி நேரம் ஊற வச்சுருந்தாங்க. இப்போ அதை வந்துட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வடித்த சாதம் வந்து சேர்த்துக்கலாங்க. நம்ம சாப்பாட்டுக்கு வடிப்போம் இல்லையா, அந்த சாதம் வந்து 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு கப்பு தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு 4-5 ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க. இப்போவே இது கூட 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் வந்து சேர்த்து அரைச்சிக்கோங்க. நான் வந்து மறந்துட்டேன், அதனால் பவுடர் பண்ணி சேர்த்துக்கிறேங்க மாவு கரைக்கும் போது. இப்போ பாருங்கள், நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் மாவை. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சதுக்கு அப்புறமா இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ வெல்லத்தை வந்து நம்ம கரைச்சிக்கலாங்க. அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் 1 கப்பு அரிசி எந்த கப்பில் அளந்தோமோ அதே கப்பில் 1 கப்பு வெல்லம் வந்து நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 1/4 கப்பு தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு வெல்லம் வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். வெல்லம் வந்து கரைஞ்சா போதும். பாருங்கள், நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போது ஜன்னியை வச்சு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இது மாதிரி டீ ஃபில்டர் இருக்கும், அதில் வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க. வடிகட்டிட்டு இப்போது உடனே நம்ம வந்து கை வச்சு கலந்து விட்டுக்கணுங்க, இல்லைன்னா கட்டிப்பட ஆரம்பிச்சிடும் சூடாக இருக்கிறதுனால. இப்போ பாருங்கள், நல்லா கரைச்சி விட்டாச்சு. 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு, கூடவே பேக்கிங் சோடா வந்து சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு பாருங்கள், சீரகத்தூள் வந்து நான் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அப்போ அரைக்கும் போது சேர்க்காததுனால இப்போ வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது மறுபடிக்கும் ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணிட்டு ஒரு அடிக்கனமான பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி அலுமினிய குக்கர் வந்து எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் நெய் வந்து சேர்த்துக்கலாங்க. நெய் உருகுனதும் கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தேங்காய் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம். இது கூடவே சின்ன சைஸ் வெங்காயம் வந்து 2 பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ இதெல்லாமே நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம இந்த கலவையை வந்து சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா நுர தட்டி வந்துருச்சு. இந்த டைமில் வந்துட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம குக்கரை வந்து மூடி போட்டுக்கலாங்க. போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து வெந்துச்சுன்னா நம்மளோட சூப்பரான கடலைத்தப்பம் வந்து ரெடி ஆகிடும். 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. நம்ம ஊற்றுனா அந்த நெய் மட்டும் அங்கங்கே அந்த ஏர் பபிள் விடுது. பாருங்கள், ஒரு டூத் பிக்கை வச்சு இந்த மாதிரி குத்தி பாருங்கள், எதுவுமே ஒட்டாமல் வருது. இப்போ ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிட்டு இதை முழுமையாக ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஓரங்களில் கத்தி வச்சு எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டுட்டு நம்ம திருப்பி போட்டோம்னா பாருங்கள், இந்த மாதிரி சூப்பராக வந்துடும். ரொம்பவே சூப்பராக நம்மளோட கடலைத்தப்பம் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம கேக்கு வந்து கட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா உள்ளாரெல்லாம் வெந்து ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக நம்மளோட கடலைத்தப்பம் வந்து அருமையாக வந்துருச்சு. நமக்கு பார்க்குறதுக்கு நம்மளோட தேன் ஆடை இருக்கும்ல, அதே மாதிரி இருக்கும். இதோட டெக்ஸ்சர் வந்து பாருங்கள், அந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்குல்ல, பார்க்கவே தேன் கூடு மாதிரி இருக்குங்க. டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.